நீங்கள் கேட்கவிருப்பது கடிதமும் கண்ணீரும். எழுதியவர் அமரர் கல்கி. ஒலிவடிவில் வழங்குபவர் சின்மயி ஸ்ரீபாத. பிரசித்தி பெற்ற தேவி வித்யாலயத்தின் ஸ்தாபகரும் தலைவியுமான சகோதரி அன்னபூரணி தேவி ஒரு நாள் மாலை வழக்கம் போல் வித்யாலயத்தை சுற்றியிருந்த பெரிய தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். வித்யாலயத்துக்கு கொஞ்ச தூரத்தில் உள்ள ஒரு பங்களாவிலிருந்து வந்த நாதஸ்வரத்தின் கீதம் அவருக்கு ஏதேதோ பழைய நினைவுகளை உண்டாக்கின. எப்போதும் சாந்தம் குடிக்கொண்டிருக்கும் அவருடைய முகத்திலே ஒரு நிமிஷம் கிளர்ச்சியின் அறிகுறி தோன்றி அடுத்த கணம் மறைந்தது. அக்காட்சி அமைதியான சமுத்திரத்தில் திடீரென்று ஒரு பேரலை கிளம்பி கரையோரமிருந்த பாறை மீது மோதி அதை ஒரு நிமிஷம் மூழ்கடித்துவிட்டு மறுநிமிஷம் திரும்பிச் செல்ல மீண்டும் அக்கடலில் அமைதி குடிகொள்வது போலிருந்தது. அலையடித்தது என்பதற்கு ஞாபகார்த்தமாய் அந்த பாறையிலே உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தங்கியிருப்பது போல அன்னபூரணியின் கண்களிலும் ஜலம் ததும்பி நின்றது. அப்போது அந்த தோட்டப்பாதையில் எதிர்ப்புறமாக வித்யாலயத்தின் உதவி ஆசிரியை ஸ்ரீமதி சாவித்ரி M.A. LD வந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் அன்னபூரணி தேவி கண்ணீரை சட்டென்று துடைத்துக் கொண்டு புன்னகையுடன் சாவித்ரியை வரவேற்றார். இருவரும் சமீபத்தில் ஒரு வேப்ப மரத்தின் அடியிலிருந்த சிமெண்ட் மேடை மீது உட்கார்ந்தார்கள். பெண் குலத்தின் சேவையில் தலைநரைத்து போனவர் என்றால் அது சகோதரி அன்னபூரணிக்கு முற்றும் பொருத்தமாயிருக்கும். அவருடைய நெற்றியை கவிழ்ந்து கொண்டு அடர்த்தியாய் வளர்ந்திருந்த வெள்ளிய கேசத்தை பார்க்கும்போது மலைச்சிகரங்களின் மேல் அடுக்கடுக்காக தங்கி நிற்கும் வெண்ணிற மேகங்களின் காட்சி ஞாபகத்துக்கு வரும். இவ்வாறு தலைநரைத்துப் போயிருந்தாலும் அவர் முகத்தை பார்க்கும்போது அவர் 50 வயதை தாண்டியவர் என்று யாராலும் சொல்ல முடியாது. மாறாத இளமையின் ரகசியத்தை கண்டுபிடித்தவரோ அவர் என்று கூட தோன்றும். வெள்ளைக் கலையுடனும் வெண்மயிர் அடர்ந்த தலையுடனும் சாந்தம். Sample complete. Ready to continue?